மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின் மலனே பேதையேன் உள்ளத்து உணர்ச்சினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் யோகம்ங்கிறத பற்றி 2வது அத்தியாயத்தில் பகவான் சொல்கின்ற 3 வசனங்களை பார்க்க போகின்றோம். அற்புதமாக சொல்கிறார் பகவான். நான் சொல்கிறது ஸ்ரீ கிருஷ்ண பகவான் ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். முதல்ல எடுத்தோடனே யோகம்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். யோகம் என்றால் ஒன்று சேருதல். இப்போ யோகான்னா எக்ஸசைஸ் பண்ணுறது தான் யோகம்னு ஆயிடுச்சு. நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. கால மாற்றங்களில் ஒன்றுமே பண்ண முடியாது. பதஞ்சலி யோக சூத்திரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை தாண்டி யோகம் அப்படின்னா ஒரு பக்தன் என்ன எடுத்துப்பான் அப்படின்னா இறைவனோடு சேருதல். இறைவனோடு சேருதலுக்கு நிறைய முயற்சி இருக்குது. ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவோட சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா முதல் கேள்வி சொன்னான் பதில் சமத்துவம் யோக உச்சதே. 2வது அத்தியாயம் 48வது ஸ்லோகம். சமநிலையில் இருக்க வேண்டும். இங்கே சமநிலைனா இப்போ யுத்தம் நடக்க வருது. அப்போ சொல்கிறார், இந்த நேற்றே சொன்னார், தொடர்கிறார் கிருஷ்ணன், நீ தோல்வி அடையப் போகிறாயோ வெற்றி அடையப் போகிறாயோ அது உன்னுடைய சிந்தனையாக இருக்கக்கூடாது. தோல்வி வெற்றியெல்லாம் சகஜமப்பாங்கிற முறையில் நீ இருக்கணும். அதுதான் சமநிலை அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அர்ஜுனனுக்கு பகவான். நல்லா கவனிக்கணும். எந்த நிமிடமும் யாரிடமும் சமத்துவத்தோடு இரு. அதுதான் இன்னைக்கு கூட ஒரு பாட்டு எழுதினேன். எங்கும் எதிலும் சமத்துவமாக இருத்தல் தான் இது அத்வைத்தம்னு சொன்னேன். அதே தான் இங்கே சொல்லப்படுகிறது. சமநிலையில் இரு. அடுத்த டெஃபினிஷன் கொடுக்குறாரு. யோகா கர்மசு கௌசலம். யோகா கர்மசு கௌசலம் 2:50. கர்மங்களில் உள்ள திறமையே யோகம். நீ இறைவனோடு இணைந்து இருக்கின்றாய். இப்போது நீ சண்டை போட போகிற. இதில் என்ன பலன் கிடைக்க போகிறது, என்ன நடக்க போகிறது எல்லாத்தையும் விட்டார். நீ சண்டை போடும்போது சமநிலையில் இருந்து சண்டை போடு. உன்னுடைய அடுத்தது உன் திறமையெல்லாம் காமி. கர்மங்களில் உன்னுடைய திறமையை நீ காட்டுவது தான் யோகம். பகவான் இப்போ நான் சொல்கிறது ரமண பகவான். ஒரு நாள் காலையில் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு குச்சியை எடுத்து நல்லா மழுமழுன்னு அதை சரி பண்ணி, அந்த குச்சியை சரி பண்ணி ஒரு வாக்கிங் ஸ்டிக் மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது இந்த மாதிரி ஒரு வழவழப்பாக யாருமே பண்ண முடியாதுங்கிறாப்புல ஒரு குச்சியை பண்ணார். அந்த குச்சியை தனக்கு வச்சுண்டா அது யோகம் அல்ல. அப்போது ஒரு ஆட்டு இடையனை பார்க்குறாரு. இந்த குச்சியை வச்சுக்கோன்னு கொடுக்குறார். அவங்கிட்ட கொடுக்குறார். கர்மங்களில் உள்ள திறமையே யோகம். நீ செய்கின்ற கர்மத்தில் அட்டாச்மெண்ட் இருந்ததுன்னா, பற்று இருந்தால் உன்னால் சரியாக செய்ய முடியாது. இந்த குச்சி யாருக்கோ ஒன்று சரி ஏதோ ஒன்று பண்ணலாங்கிறவன் பலனை எதிர்பார்த்து செய்கின்றவன். பலனை எதிர்பாராது செயல்களை செய்பவன் தான் இறைவனை அடைய முடியும். பலனுக்குண்டான, அதாவது காரியம் செய்வதற்குண்டான பலன் நிச்சயமாக கிடைக்கும். அதை நம்பாத, வேண்டாம். நீ அதையெல்லாம் தாண்டி மேலே போ. உனக்கு எந்த விதமான பலனையும் எதிர்பாராது நீ செயலாற்றுகின்ற பொழுது ஒரு செயல் செஞ்சால் அதுக்கு உண்டான விளைவு நிச்சயமாக கிடைக்கும். அதனால் அதை பற்றி பயப்படாத. ஆனால் நீ அதனை எதிர்பாராதே. நமக்கு என்ன வேணும்? பகவானோட சேரணும். இதில் எனக்கு நரகம் கிடச்சி திண்டாடணுமா, இல்லை நான் புண்ணியம் கிடச்சி சொர்க்கத்துக்கு போகிறதா, எனக்கு ரெண்டும் வேண்டாம். கிருஷ்ணா உன்னையே நம்பியிருக்கேன் அப்படிங்கிறாப்புல வாழுப்பா அப்படின்னு பகவான் சொல்கிறார்.
நீ இப்படி வாழ ஆரம்பித்தா வச்சுக்கேன், நீ பொருளுக்கெல்லாம் ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு இதுக்கா ஆசைப்பட்டோம் அப்படின்னு தோணும். ஏன்னா திறமை உனக்கு இயல்பாகவே வந்துடும். நீ பலனை எதிர்பாராது செய்யும் பொழுது உனக்கு திறமையும் ஏற்படும். நீ அடைய வேண்டிய லட்சியத்தை அடைவாய். நீ அடைய வேண்டிய லட்சியம் என்ன? அந்த பரமாத்மாவை அடைவது தான். அந்த லட்சியமும் உனக்கு வந்துடும். சமாதா அச்சலா புத்தி ததா யோகம் அவாப்யசை அப்படிங்கிற 2:53. சமாதா அச்சலா புத்தின்னு வச்சுக்கோ. ததா யோகம் அவாப்யசி. யோகம் என்றால் என்ன சொன்னேன்? பெருமாளோடு சேர்றது தான் யோகம். இறைவனோடு ஒன்று சேர்தல் தான் யோகம். அந்த யோகத்தை அடைய வேண்டுமென்றால் அச்சலமாக இரு, எதிலையுமே பட்டுக்காத. பகவான் 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 அதையே பிடிச்சிக்கோ. புத்தியில் சலனம் வேண்டாம். அது கிடைக்குமா இது கிடைக்குமான்னு நினைக்காதே. ஆத்மாவிலேயே நிலைத்து இரு. அதுதான் யோகம் என்கிறார் கிருஷ்ணன். 3 ஸ்லோகத்தில் அற்புதமாக யோகத்தை விளக்கி விட்டார் பகவான். இந்த யோக சிந்தனை நமக்கு இருக்கணும். யோக சிந்தனைனா இறைவனோடு இரண்டர கலத்தல், இறை நிலையை அடைதல், இறைவனாகவே அமைதல். இது 3 எப்போ கிடைக்கும்னா, நீ பலனை எதிர்பார்க்காதே. ஒரு காரியத்தை செய். காரியம் செய்யும்போது காரியத்திலேயே கண்ணாயிரு. அதோட ரிசல்ட்டை பார்க்காதே. 3வது, இந்த காரியம் எது செஞ்சாலும் ஈஸ்வர அர்ப்பணம் செய்யணும். ரமண பகவான் சுருக்கமாக சொல்வார், காரியம் செய் என்ன, ஆனால் கர்த்திருவம் வேண்டாம். கர்த்திருவம் தான் நான் தான் செய்கிறேங்கிறது வேண்டாம். என்ன காரியம் செஞ்சாலும் அதை கடவுளுக்கு அர்ப்பணம் பண்ணிடு. என்ன, அப்படி பண்ணும்போது உனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படிங்கிறது தான் இந்த பாட்டினுடைய பொருள். அதனால் யோகம் என்றால் இறைவனோடு இணைதல், பலனை எதிர்பாராது செயலாற்றல். இந்த புத்தியை ஸ்திரமாக வச்சுக்கிறது. இது 3 தான். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.